ஓவரால் படம் எப்படி இருக்கு? ஆர்த்தியோட ரிவ்யூ. படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் பாக்குற ரிவ்யூஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ரிவ்யூவர்ஸ் படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி படம் நல்லாவே இல்லைன்னா அதனால படம் ஓட போறதும் இல்ல. அதே மாதிரி படம் நல்லாவே இல்ல அப்படின்றத நல்லா இருக்குன்னு சொன்னா தியேட்டருக்கு கூட்டம் வரப்போறதும் இல்ல. ஓவரால் பப்ளிக் ஒப்பீனியன் தான் முக்கியம் அப்படின்றத சூப்பரா சொல்லியிருக்காங்க. படத்துல ரெவியூவரா வர கிசா, அதாவது நம்ம சந்தானம் சாரோட கேரக்டர் பேர். அவர் ஒரு ரெவியூவர். சோ அவரை இருதயராஜ் ஒரு படம் பார்க்க வைக்கிறாரு. அந்த படத்துக்குள்ளேயே கேரக்டரா மாதிரி அவர் போய் அவர் ஃபேமிலியை எப்படி காப்பாத்தினாரு அப்படின்றதுதான் கதை. அது ஹாரர் கலந்து, காமெடி கலந்து, அண்ட் ஸ்பூஃப் எல்லாம் கலந்து ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க. படத்துல கதை நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஸோ காமெடி இஸ் சீரியஸ் பிசினஸ் இல்லையா, இவ்வளோ லேயர்ஸையும் மிஸ்டர் பிரேமானந்த் படத்தோட டைரக்டர் தெளிவா லேயர் பை லேயரா மக்களுக்கு சொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதெல்லாம் நம்ம டிசைடே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு படம் அப்படின்றது ஒரு டீம் எஃபர்ட். ஒரு டைரக்டரோட மைண்ட்ல ஒரு கதையை ஒரு டீமா சேர்ந்து வேலை செஞ்சு உழைச்சு நமக்காக கொடுக்குறாங்க. ஸோ அந்த படம் எப்படி இருந்தது, நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா இல்லையான்றதுதான் எண்ட் ஆஃப் த டே நம்ம படத்தை பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியது. அந்த வகையில இந்த படத்துல என்னெல்லாம் வாவ் அப்படின்ற ஃபேக்டர்ஸ் இருந்தது, அண்ட் என்னெல்லாம் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்றத டீடைலா பார்ப்போம். படத்தோட ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் படத்தோட ஹீரோ நம்ம காமெடி சூப்பர் ஸ்டார் சந்தானம் இருக்காரு. படத்தோட வில்லன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருதயராஜ் அப்படின்ற கேரக்டர்ல பேய் மாதிரி வில்லத்தனம் பண்ணிருக்காரு நம்ம செல்வராகவன் சார். நகைச்சுவைக்கு மாறன் இருக்காரு, நேர்தல் ரவி இருக்காரு, கிங்ஸ்லி இருக்காரு, மொட்டை ராஜேந்திரன் இருக்காரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் கிளாமருக்கு யஷிகா ஆனந்த், அப்புறம் கஸ்தூரி இருக்காங்க. முக்கியமா படத்தோட ஹீரோயின் ஹிந்தி ஆர்டிஸ்ட், அதனால ரொம்ப அழகாவே சூப்பரா இருப்பாங்க. வாவ் ஃபேக்டர்ல ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமாங்க, படத்தோட டேக் ஆஃப். அத நம்ம பாண்டா இருக்கார் இல்லையா, அதாங்க நம்மளோட பிரசாந்த் ரிவ்யூவர், அவரை வச்சு ஃபர்ஸ்ட் சீன் ஆரம்பிச்சிருப்பாங்க. வாவா இருந்ததுங்க. ஏன்னா அங்க ஆரம்பிச்ச காமெடி படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துச்சு. சோ ரொம்ப நல்ல சீனா இருந்தது. அந்த ஒவ்வொருத்தரும் ரெவ்யூன்ற பேர்ல கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாமலும் அவங்க பண்ற மிஸ்டேக் எல்லாம் செம்மையா வச்சு கலாய்ச்சிருந்தாரு செல்வராகவன் சார். சோ சூப்பரா இருந்தது. அதுதான் டேக் ஆஃபே. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மீனம்மா சாங். அந்த மீனம்மா சாங்கோட சிச்சுவேஷனும் சரி, பிளேஸ்மெண்ட்டும் சரி, வாவ் அப்படின்னு இருந்தது. அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ், ஆஹாஹா, மறக்கவே முடியாது. அந்த தியேட்டரே பட்டாசா சிரிச்சுது அப்படின்னா அது அந்த சாங்க்கு தான். ஜட்டி பாய்ஸ்ன்னு சொல்லி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சோ அதுக்கு குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி சிரிச்சாங்க. நெக்ஸ்ட் ஒரு டைரி சேசிங் சீன் இருக்குங்க. அந்த டைரி யார்கிட்ட எல்லாம் போதோ அவங்களோட பிளாஸ்டிக்கும் சரி, அதே மாதிரி அவங்களோட ஃபன் காமெடி அன்லிமிட்டடா இருந்தது. அண்ட் அந்த டைரி யார்கிட்ட அடுத்து போகணும்னு நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பர் காமெடியா இருந்தது. படத்தோட ப்ரொடியூசர் யார்யா அப்படின்னு கேட்டா நம்ம ஆர்யா. ஒரு நடிகருக்கு ஒரு கதையை சொல்லி அந்த கதை இம்ப்ரெஸ் ஆகி தன்னோட சொந்த பணத்தை போட்டு அந்த படத்தை எடுக்க ரெடி ஆகுறாரு அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயமே இல்லைங்க. அந்த அளவுக்கு அவரை ஏமாத்தாம அந்த வேலையை சூப்பரா சிறப்பா செஞ்சிருக்காங்க நம்ம சாண்டா அண்ட் டீம். படத்துல காமெடியை தவிர வாவ் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்தோட கேமரா எடிட்டிங். அது மட்டும் இல்லைங்க, சாண்டாவோட லுக்கு, அடேங்கப்பா, சாண்டா ஒரு 20 இயர்ஸ் யங்கரா தெரியுறாரு. அவரோட காஸ்டியூமும் அவரோட ஹேர் ஸ்டைலும் அவரோட லுக்கும் சூப்பர் எனர்ஜெட்டிக்கா செம வைபா இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லா ஆர்டிஸ்டோட எனர்ஜி லெவலும் சூப்பரா இருக்கு, ஹையா. படத்துல எனக்கு பர்சனலா வாவ்னு ஒரு விஷயம் இருந்ததுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்துல என் புருஷன் நடிச்சிருக்காருங்க. ஆமா, கணேஷ் எங்க விட்டா ஓவரா ஆக்ட் பண்ணுவாரோன்னு முதல் சீன்லயே போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ படத்துல என்னெல்லாம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அதாங்க கோவிந்தா கோவிந்தா. அந்த பாட்டு எவ்வளவு ரீச் ஆச்சு இல்லையா? ஆனா அந்த பாட்டு மேல கேஸ் போட்டு அந்த பாட்டே படத்துல இல்லாம பண்ணிட்டாங்க. அந்த பாட்டுல தான் சந்தானம் அவரோட இன்ட்ரடக்ஷனே இருந்தது. அந்த பாட்டே இல்லாதனால படத்துல பிளாங்கா அப்படியே ஓபன் ஆயிடுறாரு சந்தானம் சார். பட் எனக்கு என்னன்னா, சந்தானம் சாரே ஒரு மிகப்பெரிய தீவிர பக்தர் பெருமாளுக்கு. அது மட்டும் இல்ல, பெருமாளை யாராவது கிண்டல் பண்ண முடியுமா? அவர்தான் உலகத்தோட மிகப்பெரிய ப்ரொடியூசரே. ஆனா அந்த பாட்டை ஏன் வேணாம்னு சொன்னாங்க? ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயும் எப்போதும்னு ஒரு படம் வந்து இல்ல, அதுல கோவிந்தா கோவிந்தா சென்னையில புது பொண்ணு அப்படின்னு ஒரு பாட்டு வந்தது. அதை ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ரவிதேஜா சார் நடிச்ச தெலுங்கு படத்துல கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டா டபுள் மீனிங் எல்லாம் வரும். ஆனா அந்த பாட்டை கூட ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த பாட்டை ஏன் ஒத்துக்கல அப்படின்றது பெருமாளுக்கு தான் வெளிச்சம். கார்டிலியா க்ரூஸ் அப்படின்னு அந்த மிக பிரம்மாண்டமான கப்பலை பார்த்ததும் வாவ்னு இருந்தது. ஏன்னா
ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் படம் அந்த ஷிப்ல எடுத்தது இந்த படமா தாங்க இருக்கும். நான் என்னமோ அந்த படத்தை அப்படியே அந்த டைட்டானிக் ரேஞ்சில என்னென்னவோ காமிப்பாங்க, ஸ்பூஃப் பண்ணுவாங்க அப்படின்லாம் நினைச்சேன். ஆனா அந்த ஷிப்ல நிறைய காட்சிகள் இல்லாம ரொம்ப கம்மியா இருந்தது. கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பொதுவா காமெடியில வந்து பெருசா லாஜிக் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா இந்த படத்துல இந்த கதைக்கு நிறைய லேயர்ஸ் தேவைப்பட்டிருக்கு. அந்த நிறைய லேயர்ஸ பிரேமானந்த் அண்ட் டீம் வந்து நிறைய ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி லாஜிக்கோட காமெடியை கொடுத்துருக்காங்க. ஆனா அவ்வளோ லாஜிக் இருந்ததுனால காமெடி கொஞ்சம் கம்மியாயிடுச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. படத்தோட வில்லன் இருதயராஜ். அவரு படத்தை ரிவ்யூ பண்றவரையும் அவங்க ஃபேமிலியையும் சேர்த்து கொள்றாரு. நான் என்ன கேக்குறேன், ரிவ்யூவர்ஸோட ரிவ்யூக்கு அந்த ஃபேமிலி எப்படி பாதிக்கப்படும்? எதுக்கு பாதிக்கப்படணும்? இல்லையா? படத்துல மாறன் அவருடைய டிவி காமெடி, அதே மாதிரி கிங்ஸ்லியோட ஃபேன் காமெடி, மொட்டை ராஜேந்திரன் அண்ணாவோட எலி காமெடி ஹைலைட். இந்த படம் சந்தானம் அவருடைய சைட் ஸ்லைடிங் பெர்ஃபார்மன்ஸ்ல ஆசமான சம்மர் காமெடி ஃபீஸ்ட்.